ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ இட்லி சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு இட்லி சாப்பிட்டு பாருங்கள். பெப்பர் இட்லி நல்லா காரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற கிவ்அவேல கண்டிப்பாக எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது நம்ம சேனலோட 3rd கிவ்அவே. எல்லாருமே மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மினி இட்லியில் பண்ண போகிறேங்க. அதுக்காக நான் குட்டி குட்டியாக அழகாக இட்லி பண்ணியிருக்கேன். மினி இட்லி பிளேட் இல்லைண்டா நார்மல் இட்லியை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் குட்டி குட்டியாக பண்ணுறப்போ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் மினி இட்லி எடுத்திருக்கேன். இது போல் ஃபஸ்ட்டு இட்லியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு வரமிளகா கட் பண்ணி சேர்த்து லைட்டாக கலந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வதக்கியும் வந்துடும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டும் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காமல் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ பெப்பர் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ப. நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இட்லியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். இந்த இட்லிக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, இப்படிவே நல்லாயிருக்கும். வேணுண்டா கொஞ்சம் தேங்காய் சட்னியோட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்புறமா கிவ்அவேலையும் எல்லாரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் எப்போதும் ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துட்டே தான் இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.